நீங்க லோவா எக்ஸாஸ்டடா இருக்கும் போது இந்த 3 விஷயத்த ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா யூ வில் ஃபீல் பெட்டர். யூஸ்வலா நம்ம லோவா ஃபீல் பண்ணும்போது எல்லா டாஸ்க்கும் போஸ்ட்போன் பண்றோம், எல்லாத்தையும் அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்ல இருப்போம். பட் சின்ன சின்ன டாஸ்க் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்ல. ஃபார் எக்ஸாம்பிள் பெட்டை கிளீன் பண்றது, பெட்ஷீட் போடுறது, இல்ல ஜஸ்ட் ஒரு இமெயிலுக்கு ரிப்ளை பண்றது, இல்ல எங்கேயாவது பக்கத்துல கடைக்கு போயிட்டு வர்றது, இந்த மாதிரி ஒரு சின்ன விஷயத்த கம்ப்ளீட் பண்ண ட்ரை பண்ணுங்க. இந்த ஸ்மால் வின் உங்களோட மூடையும் உங்க மைண்டையும் வந்து ஷிஃப்ட் பண்ணும். நல்லா யோசிச்சு பாருங்க. நம்ம லோவா இருக்கும் போதோ இல்ல நெகட்டிவா யோசிச்சுட்டு இருக்கும் போதோ நம்ம நிறைய போன் யூஸ் பண்ணிட்டு இருப்போம், ரீல்ஸ் பார்த்துட்டு இருப்போம், மெசேஜ் பண்ணிட்டு இருப்போம், இல்ல ஏதாவது தேவையில்லாத இன்ஃபர்மேஷன்ஸை கன்சியூம் பண்ணிட்டு இருப்போம். சோ ஆல்ரெடி உங்க மைண்ட் ரொம்ப எக்ஸாஸ்டடா இருக்கும், ஓவர்வெல்ம்டா இருக்கும். சோ உங்க மைண்டுக்கு நீங்க கொடுக்க வேண்டியது பீஸ் அண்ட் காம்னஸ் தான். அதை தவிர்த்துட்டு நீங்க போனை நோண்டிட்டு இருந்தீங்கன்னா இன்னுமே வந்து உங்களுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் அதிகமாகும், இன்னுமே நீங்க வந்து லோவா ஃபீல் பண்ணுவீங்க. மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம லோவா ஃபீல் பண்ணும்போது நமக்கே தெரியாது நம்ம ஏன் அப்படி ஃபீல் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்க அந்த மாதிரி ஃபீல் பண்ணும்போது நீங்களே உங்ககிட்ட கொஸ்டின் கேட்டுக்கோங்க. நம்ம ஏன் அப்படி ஃபீல் பண்றோம்? நம்ம வந்து யார் கூடயாவது ரொம்ப கம்பேர் பண்ணிக்கிறோமா, இல்ல யார்கிட்டயாவது நம்ம எக்ஸ்பெக்டேஷன் அதிகமா வச்சிருக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க உங்ககிட்ட அந்த கொஸ்டின்ஸை கேட்டுக்கும் போது அண்ட் அதுக்கு ஆன்சர் வரும்போது உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் அண்ட் உங்களோட எமோஷன்ஸுமே செட்டில் ஆகும். நம்ம லோ டேஸை அவாய்ட் பண்ண முடியாது, பட் அந்த டைம்ல நம்மளை பத்தி நம்மளே நிறைய கத்துக்கலாம். உங்களுக்கு கஷ்டமான நாட்கள் இருக்கும் போது நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல ஆட் பண்ணுங்க.